அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மூவி மேக்கிங் சீரீஸ்ல விக்ரம் வேதாவோட ஸ்கிரீன் பிளேயை பத்தி பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்கவுண்டரில் தன்னோட தம்பி வந்துட்டு இறந்து போயிட்டான். அவன் வந்து ஒரு அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அப்படின்ற ஹீரோவுக்கு வந்துட்டு தன்னோட ஃப்ளாஷ்பேக் மூலியமாக புரிய வைக்கிறான் வேதா. இதுதான் வந்துட்டு விக்ரம் வேதா படத்தோட ஒரு ஒன்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளைக்கதை, அதாவது முதன்மையான கதை, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு சம்மந்தமாக வந்துட்டு ஹீரோ ஹீரோயின்ஸ் கதை, அதுக்கப்புறம் அம்மா அப்பா ரிலேஷன்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கதையிலே வந்துட்டு பிரான்ச்சஸாக நிறைய கதைகள்லாம் போகும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம கிளை கதைகள் சொல்லுவோம். அப்படி இந்த கதைக்கு எத்தனை கதை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம், பிரியா, அப்புறம் சைமன் இவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு கதை. ரெண்டாவது கதைன்னு பார்த்தீங்கன்னா, வேதா, புள்ளி, சந்திரா இந்த 3 பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய இன்னொரு கதை. மூணாவதா சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம், வேதா இவங்களுக்கு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சின்ன மோதல். ஸோ இந்த 3 கிளை கதைகள் சேர்ந்தது தான் வந்துட்டு இந்த மொத்த கதைகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திரைக்கதை அமைப்பு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் போன வீடியோவில் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு. இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் இந்த படத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த 3 ஆக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. ஒரு படத்தை ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 நிமிஷத்தை பிரிக்கலாம். ஸோ இந்த ஆரம்பத்தோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் பாயிண்ட் இருக்கும், அதாவது கிளைமேக்ஸ். இந்த ஆரம்பத்தோட ஒரு கிளைமேக்ஸ் கூட வச்சுக்கலாம். நடுப்பகுதி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த நடுப்பகுதி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரை இருக்கும். ஸோ இதோட முடிவில் பார்த்தீங்கன்னா 2வது பிளாட் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த 2வது பிளாட் பாயிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிறது எல்லா போர்ஷனுமே பார்த்தீங்கன்னா முடிவு பகுதி, அதாவது கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரை இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய சினிமாவில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன். ஸோ இப்போ நம்மளோட கதையில் ஆரம்பமாக என்னென்ன காட்சிகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ படத்தோட முதல் காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் கால்லையே வந்துட்டு கதையோட தளம், இந்த கதை வந்துட்டு என்ன ஜானர் அப்படின்றத ஒரு அனிமேஷன்ஸ் மூலியமாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு என்கவுண்டர் நடக்குது. இதில் கதையோட ஹீரோ யார், வில்லன் யார், ஹீரோயின் யார், அதே மாதிரி துணை கதாபாத்திரம் சைமன், இவங்க கேரக்டர்லாம் என்னென்ன, இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த 10 நிமிஷத்தில் பதிவு பண்ணிடுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்த படத்தில் தூண்டும் நிகழ்வு அப்படின்னு இன்சைட்டிங் இன்சிடென்ட், இது வந்துட்டு ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ என்கவுண்டரில் அடையாளம் தெரியாத ஒரு பையனை கையில் வந்துட்டு ஒரு சின்ன தழும்போடு இருக்கான். அவன் வந்துட்டு அந்த என்கவுண்டரில் ஷூட் பண்ணிடுறாங்க. இந்த பையன் யாருன்னு தெரியல. இதுதான் வந்துட்டு படத்தோட முதல் சீனாக இன்சைட்டிங் இன்சிடெண்ட்டாகவே ஆரம்பிக்குது. ஸோ இப்படி வேதாவை வந்துட்டு விக்ரம் தேடிட்டு இருக்கான். ஆனால் ஒரு படம் ஆரம்பித்து வேதாவை தேடி போயிட்டு இருக்கிற விக்ரமுக்கு 1/2 மணி நேரத்தில், அதாவது கிட்டத்தட்ட 30 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு பிளாட் பாயிண்ட் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தேடிட்டு இருந்த வேதா இப்போது போலீஸ்லேயே வந்துட்டு சரண்டர் ஆகிடான். இதோட ஆரம்பம் முடியுது. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நடுப்பகுதி. ஸோ இப்போது சரண்டரான வேதா வந்துட்டு தன்னோட கதையை விக்ரமுக்கு சொல்கிறான். ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா சங்கு அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது. இது வந்துட்டு ரவின்ற இன்னொரு கேரக்டர்கிட்ட வேதாவோட தம்பி வந்துட்டு ரொம்ப நமக்கு இடைஞ்சல் மாதிரி கொடுத்துட்ருக்கான். அதனால் வந்துட்டு அவனுக்கு ஒரு சின்ன ஒரு மார்க் போட்டு விடு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதனால் வந்துட்டு வேதாவோட தம்பிக்கு ஒரு மார்க் போட்டுறான் ரவி. இதனால் ஆத்திரமான வேதா வந்துட்டு இப்போது ஒன்று சங்கை வந்துட்டு அடிச்சு கொள்ளணும், அப்படின்னா ரவி அடிச்சு கொள்ளணும். இப்போ வந்துட்டு வேதா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான். ஸோ இந்த கதையை வந்துட்டு நம்ம விக்ரமுக்கு வந்துட்டு வேதா சொல்கிறான். படத்தோட முதல் காட்சியிலே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு என்கவுண்டர் நடந்துடும். அந்த என்கவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இறந்து கிடப்பான். அவனோட கையில் வந்துட்டு ஒரு சின்ன மார்க் இருக்கும். ஸோ இதே கதையை வந்துட்டு வேதா இன்னும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லியிருப்பான். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த காட்சியையும் முன்னாடி நடந்த காட்சியையும் ரெண்டையும் கோரிலேட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்சிகள் மூலியமாகவே வந்துட்டு இறந்து போனது வேதாவோட தம்பி அப்படின்றது வந்துட்டு நமக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ வந்துட்டு வேதா சரண்டர் ஆகியிருக்கான் அப்படின்னா, இந்த தன்னோட தம்பியை வந்துட்டு கொலை பண்ணது யார், அவங்கள பழிவாங்கிறதுக்காக தான் சரண்டர் ஆகியிருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்து
ஸோ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா சைமன் இறந்து போயிடுறான். ஸோ இதுக்கு வந்துட்டு வேதா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வேதாவை ஃபாலோ பண்ணி அவனை பிடிக்கிறான். ஸோ இதோட வந்துட்டு இன்டர்வல் பிளாக் வந்துடுது, அதாவது படத்தோட நடுப்பகுதி வந்துடுறோம். ஸோ இப்போ வேதா எகைன் இன்னொரு ஸ்டோரியை வந்துட்டு விக்ரமுக்கு சொல்கிறான். இந்த கதையில் 50 லட்சம் பணம் இருக்குது, அந்த பணத்தை வந்துட்டு சந்திரான்ற கேரக்டர் வந்து எடுத்துகிட்டு மும்பைக்கு ஓடி போயிடுறான். ஸோ இதனால் வந்துட்டு இப்போது சந்திராவை வந்துட்டு பிடிக்கணும். எகெயின் வந்துட்டு சந்திரா வந்துட்டு இந்த மாதிரி பணத்தை தூக்கிட்டு போனதுனால வேதாவுக்கு வந்துட்டு வேறு வழி இல்லை. ஒன்று சந்திரா வந்துட்டு கொல்லணும், இல்லை தன்னோட லீடராக இருக்கக்கூடிய சேட்டாவை வந்துட்டு எதிர்த்து நிற்கணும். இப்போ வந்துட்டு வேதா யார் பக்கம் நிற்கிறது அப்படின்ற சுச்சுவேஷனை வந்துட்டு இதே கொஸ்டினை எகெயின் வந்துட்டு விக்ரமுக்கு கேள்வியாக கேட்குறான். ஸோ இப்போது விக்ரம் வேதாவோட கதையிலிருந்து சந்திரா அப்புறம் புள்ளி இவங்க 2 பேருமே மும்பையில் இருக்கிறதா சொல்கிறான். ஆனால் இவங்க 2 பேருமே வந்துட்டு சென்னையில் வந்து இறந்து கிடக்காங்க. அதுவும் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேதாவை என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். எக்ஸாம்பிளுக்கு சந்திரா வந்துட்டு இங்கே வந்தால் தான் சந்திராவை தேடி புள்ளி வருவான், புள்ளி என்கவுண்டர் பண்ணால் தான் வேதா வெளியில் வருவான் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு விக்ரம் கண்டுபிடிக்கிறான். ஸோ இதுதான் வந்துட்டு கதையோட செகண்ட் பிளாட் பாயிண்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது முடிவு பகுதி, அதாவது கிளைமேக்ஸு. ஸோ புள்ளி வந்துட்டு சென்னை வந்ததுக்கும் சைமன் இறந்ததுக்கும் ரவி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இப்போது வேதா இன்னொரு கதையை சொல்கிறான். இந்த கதையில் ரவி தான் வந்துட்டு வேதாவை கொல்றதுக்கு சைமன் கிட்டையும் அவனோட டீம் கிட்டையும் பணம் கொடுத்ததா சொல்கிறான். ஸோ லாஸ்ட்டில் சைமன் கொல்லப்பட்டது தன்னோட டீமில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பி ஒரு பொசிஷனில் இருக்கார், அவர் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறான். எப்படின்னா படத்தில் முதல் காட்சி ஒரு என்கவுண்டர் வச்சுருப்பாங்க, அதே மாதிரியான என்கவுண்டர் வந்துட்டு ஃபேக்காக கிளைமேக்ஸில் வந்துட்டு அதே இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ இது ரெண்டையுமே வந்துட்டு காட்சியாக நமக்கு வந்துட்டு புரிய வச்சுருப்பாங்க. ஸோ இந்த லாஸ்ட் சீனில் என்ன சொல்லுவாங்கன்னா, செஞ்சவனை விட செய்ய சொன்னது மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. இதே டைலாக்ஸு இதே சீன் வந்துட்டு படத்தோட முதல் காட்சியிலேயே வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு காட்சிக்கும் அடுத்து வர காட்சிக்கும் அப்படியே சம்மந்தமாக இருக்கும், ஒன்றுக்கு கோரிலேட்டே இருக்கும். சம்மந்தமே இல்லாத காட்சிகளோ சம்மந்தமே இல்லாத வசனங்களோ இந்த படத்தில் வந்திருக்காது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் திரைக்கதையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முழுக்க திரைக்கதையை வந்துட்டு அழகாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த படத்தை நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு திரைக்கதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அமைப்பு, ஸோ ஆரம்பம் இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு என்கவுண்டர் நடந்துருது. இந்த என்கவுண்டர்னால பின்னாடி என்ன கதை நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து என்கவுண்டர் இன்சைட்டிங் இன்சிடெண்ட்டாகவே வந்து இந்த என்கவுண்டர் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகுது. ஸோ இந்த அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேதா சரண்டர் ஆகிட்டான். இதோட இந்த ஆரம்பம் முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 40 நிமிஷம் வரை போயிட்டுருக்கு. ஸோ இந்த நடுப்பகுதியில் வந்துட்டு வேதா வந்துட்டு விக்ரம் பிடிச்சிட்றான். எகெயின் சந்திரா வந்துட்டு இங்கே இறந்து போயிடுறா சென்னைக்கு வந்துட்டு. ஸோ இந்த சீன் வரைக்கும் வந்துட்டு நடுப்பகுதி முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போகுது. ஸோ இந்த கிளைமேக்ஸில் தான் வந்துட்டு ஆரம்பத்தில் நடந்த மாதிரியே ஒரு ஃபேக் என்கவுண்டர் மாதிரி சைமனை வந்துட்டு தன்னோட டீமே கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த விக்ரம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறான். ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சிம்பிளாக வந்துட்டு இந்த இதை முடிச்சாச்சு. ஆக்சுவலி இது வந்துட்டு இதை டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாவது ஆகும். அந்த அளவுக்கு டைம் பொறுமை யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தினால எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் இது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.